காலை நேரத்தின் குளிர்காற்றில் ஒரு புதிய வாசனை கலந்திருந்தது. அந்த பகுதியில் பால் விநியோகம் செய்யும் பொறுப்பு பூபதிக்கு புதிதாக வந்திருந்தது. அவன் சைக்கிளில் சென்றபோது அவனது இதயம் ஏதோ ஒரு பரபரப்பை உணர்ந்தது. 3வது மாடியில் 3ஆம் எண் வீட்டின் முன் அவன் சைக்கிளை நிறுத்தினான். கதவை தட்டியதும் சந்தனத்தின் மெல்லிய வாசனையுடன் கதவு திறந்தது. நீல நிற புடவையில் கலைந்த கூந்தலை சரி செய்தபடி நின்ற அந்த பெண்ணை பார்த்ததும் பூபதிக்கு ஒரு நொடி மூச்சே நின்றது. புதுசா என்ற அவரது குரலில் ஒரு இனிமை இருந்தது. ஆமா, பழைய பால்காரர் ஊருக்கு போயிட்டார். நான் பூபதி என்று தடுமாறினான். சரி பூபதி, தினமும் 7 மணிக்கு 1 லிட்டர் பால் என்று சொல்லி பாத்திரத்தை நீட்டினார். அவரது கை பாத்திரத்தை தொட்டபோது ஏற்பட்ட அந்த சிறிய தீண்டல் பூபதியின் மனதில் பெரிய அலைகளை எழுப்பியது. அடுத்த காலையில் என்ன நடந்தது? தொடர்ந்து கேளுங்கள். மறுநாள் காலை சரியாக 7 மணிக்கு பூபதி அந்த வீட்டின் முன் நின்றான். ரொம்ப கரெக்டா வந்துட்டீங்க என்று சிரித்துக்கொண்டே அவர் சொன்னபோது அந்த சிரிப்பு மட்டும் போதும் தனக்கு என்று பூபதி நினைத்தான். பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது. காஃபி குடிச்சிங்களா? வீடு எங்க இருக்கு? இந்த சின்ன சின்ன விசாரிப்புகளே அவனுக்கு புத்தம் புதிய உலகமாக இருந்தன. அவர் பெயர் மாலதி என்பதை தெரிந்து கொண்டபோது அந்த பெயரே ஒரு பாடலாக அவன் காதில் ஒலித்தது. ஒரு நாள் மாலை மளிகை கடைக்கு சென்றுவிட்டு திரும்பிய மாலதி தற்செயலாக பூபதியின் வீட்டை பார்த்தாள். மாடுகளுக்கு தீவனம் போடும் அவனை கண்டதும், இதுதான் உங்க வீடா என்று ஆர்வமாக உள்ளே நுழைந்தாள். அப்போது மாலதிக்கு என்ன தோன்றியது? மறுபகுதியில் பார்ப்போம். மாலதி அங்கிருந்த பசுவை பார்த்ததும், பூபதி, இந்த மாட்டுக்கு நான் பால் கறக்கட்டுமா என்று கேட்டாள். பூபதி ஆச்சரியத்தில் உறைந்து போனான். உங்களுக்கு பால் கறக்க தெரியுமா என்றான். நீங்க தான் சொல்லி தரணும், எனக்கு ரொம்ப ஆசை என்று அவள் கெஞ்சினாள். அவள் கேட்ட விதமே போதும் பூபதியின் கவனம் முழுவதும் அவள் பக்கம் திரும்பியது. மாங்க சொல்லித்தர என்று அவளை மாட்டின் அருகே அழைத்துச் சென்றான். கை கழுவுதல், மடியை துடைத்தல், எண்ணெய் தடவுதல், ஒவ்வொரு படியாக கற்றுக் கொடுத்தபோது அவன் கை அவள் கைமேல் படும் நொடிகளில் மாலதிக்கு ஒரு மெல்லிய நடுக்கம் ஏற்பட்டது. பூபதியின் அருகாமையும் அவனது பொறுமையான வழிகாட்டலும் அவளுக்குள் ஒரு புதிய உணர்வை விதைத்தன. அப்போது எதிர்பாராத விபத்து நடந்தது. என்ன அது? அடுத்த பகுதியில். பால் கறக்கும் உற்சாகத்தில் மாலதி சட்டென திரும்பியபோது அவளது கால் தடுமாறியது. பசுவின் தொடையில் மோதி அவள் தரையில் விழுந்தாள். ஆ, அம்மா! அவள் அலறலில் பூபதி பதறியடித்து ஓடி வந்தான். அவள் காலில் அடிபட்ட இடம் சிவந்து வீங்கி இருந்தது. கவலைப்படாதீங்க, ஒரு நல்ல ஆயில் மசாஜ் இருக்கு என்று அவளை தாங்கி பிடித்து அருகில் இருந்த கட்டிலில் அமர வைத்தான். சேலையை மேலே தூக்கும்படி கேட்டபோது மாலதி தயங்கினாள். ஆனால் வலி தாழாத நிலையில் மெல்ல தன் சேலையை முழங்காலுக்கு மேல் உயர்த்தினாள். பூபதியின் விரல்கள் அவள் தோளில் பட்டபோது அங்கே வலியை விட வேறொரு உணர்வு மேலோங்கியது. அந்த மசாஜ் எப்படி முடிந்தது? தொடர்ந்து கேளுங்கள். பூபதி மிகவும் நிதானமாக ஒரு சிற்பி சிலை செதுக்குவது போல அவள் காலில் தைலத்தை தேய்த்தான். மாலதி அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அறையில் நிலவிய அமைதி இருவருக்கும் இடையேயான தூரத்தை குறைத்தது. போதும் பூபதி, வலி குறைஞ்சிருச்சு என்று மாலதி கூறிய போதுதான் பூபதிக்கு சுய புத்தி வந்தது. ஆனால் இருட்டி விட்டதால் வலியுடன் அவளை அனுப்ப அவனுக்கு மனமில்லை. இன்னைக்கு ஒரு நைட் இங்கேயே தங்கிடுங்க, காலையில வலி மறைஞ்சிடும் என்றான். தயங்கிய மாலதி அவனது பரிவில் கரைந்து சம்மதித்தாள். இரவு வெகுநேரம் வரை பேசிக்கொண்டே இருந்தனர். பூபதி தரையிலும் மாலதி கட்டிலிலுமாக உறங்கச் சென்றனர். இரவில் தூக்கத்தில் என்ன நடந்தது? மறுபகுதியில். நடுராத்திரியில் ஏதோ சத்தம் கேட்டு விழித்த பூபதி வெளியே சென்று பார்த்துவிட்டு திரும்பிய போது நிலவொளியில் மாலதி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். அவள் அறியாமல் புரண்டு படுத்ததில் அவளது சேலை முழங்காலுக்கு மேலே விலகியிருந்தது. அந்த பட்டுத்தோளின் மென்மையைக் கண்டதும் பூபதிக்கு மூச்சே முட்டியது. மெல்ல அருகே சென்று அவள் சேலையை சரி செய்ய முயன்றான்.
அந்த தீண்டலில் மாலதி சட்டென விழித்துக் கொண்டாள். பூபதி, என்ன பண்றீங்க என்று அவள் கேட்ட குரலில் தூக்க கலக்கமும் ஒரு வகை இனிமையும் இருந்தது. சேலை விலகியிருந்தது. சரி பண்ணத்தான் என்று திக்கித் திணறினான். மாலதி அதற்கு என்ன சொன்னாள்? அடுத்த பகுதியில் பார்ப்போம். அப்படியா, இங்க வாங்க என்று மாலதி பூபதியை தன் அருகே அழைத்தாள். அவன் நெருங்கியதும், எல்லாத்தையும் பார்த்துட்டீங்களா பூபதி என்று குறும்பாக கேட்டாள். நான் எதுவும் பார்க்கல, சேலைய மட்டும்தான் என்று அவன் உண்மையாகச் சொன்னபோது அவள் சிரித்தாள். நீங்க பார்க்கணும்னு தான் நான் அப்படி படுத்திருந்தேன் என்று அவள் கூறியதும் பூபதி மெய் மறந்தான். பூபதி, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்குவீங்களா என்று கேட்டபடி அவனது நெற்றியில் ஒரு மென்மையான முத்தமிட்டாள். அந்த எதிர்பாராத நெருக்கத்தில் பூபதி ஒரு நொடி தடுமாறி அவள் அருகிலேயே சாய்ந்தான். அவர்களின் அந்த இரவு எப்படி மாறியது? இறுதி பகுதியில் கேளுங்கள். நீங்க என் கால்ல கை வச்சதிலிருந்தே என்னால் தூங்கவே முடியல. எனக்குள் ஏதோ மாறுதல் என்று மாலதி அவன் கண்களை பார்த்தபடி கூறினாள். பூபதியும், நிச்சயமா மாலதி, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று உறுதி கூறினான். அந்த நிலவொளி இரவு அவர்களுக்குள் ஒரு புதிய பந்தத்தை உருவாக்கியது. பூபதியின் கைகள் அவள் தோளை தழுவ மாலதி அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். மாலதி, நேத்து நீ பால் கறந்தாய், இன்னைக்கு நான் அந்த வேலையை செய்யட்டுமா என்று பூபதி அர்த்தமுள்ள பார்வையுடன் கேட்டான். முகம் சிவந்த மாலதி, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது செய்யுங்க என்று மேலும் நெருங்கினாள். அந்த இரவு அவர்களின் காதலும் நெருக்கமும் ஒரு அழகிய காவியமாக மாறியது. நீங்களும் இந்த உணர்வுகளை ரசித்தீர்களா? ஹெட்ஃபோனில் மீண்டும் கேட்டு மகிழுங்கள்.